ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 23/7/2025 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 7ஆம் நாள் தட்சிணாயன புண்ணியகாலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, சிவராத்திரி, மேல் நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இந்த 2 நேரத்தையும் சுபகாரிய பேச்சுக்களுக்கு நம்ம அவாய்ட் பண்ணணும். மற்றபடி ரெகுலர் ஒர்க், ரொட்டீன் ஒர்க், அதற்கெல்லாம் பிள்ளையார வேண்டிட்டு நம்ம வேலையை நம்ம ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இன்றைக்கி குளிகைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10:30 12 மணி வரைக்கும் இருக்குது. சூளம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். இன்றைக்கும் வடக்கு திசையை நோக்கி நம்ம பயணம் போகக்கூடாது, வேறு வழி இல்லை, போய்த்தான் ஆகணும். அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் பால் சாப்பிட்டுட்டு, பரிகாரமாக பால் சாப்பிட்டுட்டு போங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல பயண வாய்ப்புகள் உண்டாகும். கடக லக்னம், இருப்பு 4 நாழிகை 26 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 1 நிமிடத்திற்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3:57 மணி வரை திரையோதசி, அதன் பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று மாலை 6:51 மணி வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று பிற்பகல் 1:32 மணி வரை வியாக்காதம், அதன் பின்பு ஹர்ஷனம். கரணம் இன்று அதிகாலை 3:57 மணி வரை வணிஜை, அதன் பின்பு மாலை 3:31 மணி வரை பத்திரை, அதன் பின்பு சகுனி. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று மாலை 6:51 மணி வரை அனுஷம், அதன் பின்பு கேட்டை. அனுஷம், கேட்டை ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் புதன்கிழமை என்பதால் பெருமாள் கோயில் போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துடிச்சு மாலை கொண்டு செவிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நல்ல சுபகாரியங்கள்லாம் அற்புதமாக நடக்கும். அடுத்தபடியாக இன்றைக்கி சிவராத்திரி அதாவது தேய்பிரை வந்தாலே தேய்பிரை சதுர்த்தசி சிவராத்திரி. இந்த சிவராத்திரிக்கு சிவபெருமான வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். சரியா? இன்றைக்கி சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு நந்தீஸ்வரர், சிவபெருமான், பார்வதி எல்லாரையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். அடுத்தபடியாக புதன்கிழமை நவ கிரகங்களில் உள்ள மாதுளக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய புத பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகி செல்வ நிலை உயரும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் புதன், குரு மற்றும் சந்திரன், கடகராசியில் சூரியன், சிம்ம ராசியில் செவ்வாய் மற்றும் கேது, கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷ ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதி அற்புதமான ஒரு நாள். சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான், புத பகவான், குரு பகவானுடன் இணைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கிறார். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை மிளிர்வதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில சலுகைகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தை அதிரடியான முன்னேற்றம் காண்பதற்கு அதிரடியான திட்டங்களை வகுத்து வெற்றி அடைவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் சுப செய்திகள் வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். இன்னைக்கு மேஷ ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம், ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி
தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன வாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்தில் சந்திர பகவான், புத பகவான், குரு பகவானோடு இணைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. இன்றைக்கி எடுக்கிற காரியங்களின் மூலம் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கைக்கு அடித்தளம் இடுவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். நண்பர்களின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகளை இன்றைய தினம் பெறலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவிடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி சந்திர பகவான், புத பகவான், குரு பகவானோடு இணைந்து உங்கள் ஜென்மராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இந்த புத பகவான் ஜென்மராசியில் இருக்கிறது பரவாயில்லை. ஆனால் இவா 2 பேரும் கொஞ்சம் டென்ஷனை பண்ணுவாங்க. ஏன்னா மனோகாரகன் இல்லையா சந்திர பகவான். அதனால் இந்த மனசு இப்படி அலபாஞ்சின்னு இருக்கும் ஒரு வேலையை எடுத்தால். அதனால் கவனமாக இருங்கோ. உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்திலலாம் இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகள் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அதேபோல் எடுக்கும் காரியங்களிலும் சிரத்தை அவசியம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயில்வது உச்சிதம். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் நாகரீகமாக பேசுவது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்றைக்கி மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடகராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அற்புதமான ஒரு நாள். ஏன்னா உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானமாகிய விரயஸ்தானத்தில் புத பகவானுடன் குரு பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். முக்கூட்டு கிரகங்கள். அற்புதமான ஒரு செலவு இன்றைக்கி கண்டிப்பாக இருக்குங்க. ஏதாவது ஒரு வகையில் இன்றைக்கி சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் விரும்பி இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை மேன்மேலும் முன்னேற வைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆவல் உண்டாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக அருகாமையில் வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். இன்றைக்கி கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. உங்கள் பையில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனது அன்பான சிம்ம ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சூப்பரான நாள். ஏன்னா லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான், புத பகவான், குரு பகவானுடன் இணைந்து அற்புதமான ஒரு வாய்ப்பினை உங்களுக்கு கொடுப்பார். எப்படிப்பட்ட வாய்ப்பு? ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பு. என்ன அப்படின்னா, உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் டக்கு முடியும். அதனாலேயே ஒரு சலுகைகள் உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவிடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கோங்க.
ஓம் கம் கணபதையே நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக, ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணா. இதில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா அவங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்ட் வாஷரில் ஓரமாக போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு இனிமையான சந்தோஷமான தகவல் ஒன்றை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான இந்த மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்தில் சந்திர பகவான், புத பகவான், குரு பகவானோடு இணைந்து செஞ்சாரம் பண்ணார். பரபரப்பாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதுக்கு உண்டான ஊதியம் கிடைக்குமா பார்க்கலாம். இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவாக இருக்கும். இருந்தாலும் மனசில் அப்பப்போ ஒரு சின்ன குழப்பம் வந்து போகும். உத்தியோகத்தில் எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு பூஜை தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை உண்டாக்குவதற்கு சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அற்புதமான நாள். ஏன்னா சந்திராசிரமெல்லாம் போயிடுது. சந்திராசிரமம் போயிடுதுனாலே மனசில் இருக்கிற கவலைகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும். இன்றைக்கி பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான், புத பகவான், குரு பகவானோடு இணைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிற. எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருந்து உயர்வை பெறிடும். புரியுதா? அதேமாதிரி உத்தியோகத்தில் உங்களோட நீண்ட நாள் கோரிக்கைகள் இன்றைக்கி கண்டிப்பாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் ஓய்வெடுக்கும். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில், அதாவது உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்கள் அதிர்ஷ்டமான நிறம் அடர்நீளம். வணங்க விடுவோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கும் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குனாலே டென்ஷன் இருக்கும். என்ன இதெல்லாம் நான் சொல்கிறது ப்ரீகாஷனாக சொல்லுவேன், எச்சரிக்கை, அவ்வளோதான். எல்லா விருச்சிக ராசி நேர்களுக்கும் நடக்குமா? நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். என்ன அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ எங்கேயோ நடக்கிற ஒரு விபத்து அப்படின்னா அதுக்காக நம்ம வண்டியில் போகாமையாக இருக்கோம். எல்லா வண்டியிலையும் போயிட்டுருக்கோம், ஏரோப்ளைனில் போயிட்டுருக்கோம், ரயிலில் போயிட்டுருக்கோம், எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். கரெக்டாக? அது மாதிரி இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. என்ன உத்தியோகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கவனம் அவசியம். தொழில் வியாபாரத்தில் இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். இன்னைக்கு விருச்சிகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில், அதாவது உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் சார பரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்.
எனது அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சூப்பர். ஏன் அப்படின்னா களத்திர ஸ்தானம் அப்படின்னா 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான், குரு பகவான், புத பகவான் இணைந்து அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா இந்த 3 கிரகங்களும் ஸ்ட்ரைட்டாக உங்கள் ஜென்மராசியை தான் பார்க்க போகிறார். சூப்பர். இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் தெளிவாக இருக்கும். வாழ்க்கை துணை மூலமாக ஒரு உயர்வினை எதிர்பார்ப்பீர்கள். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான ஒரு நாள். தொழில் வியாபாரம் கூட்டாளிகளின் மூலம் அருமையாக நடைபெறும். பால்யகால சிநேகிதர்களின் வரவு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். இன்றைக்கி தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் உங்கள் பேக்கில், அதாவது உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகிர்வுண ரோகஸ்தானம் 6ஆம் இடத்துல சந்திர பகவான், புத பகவான், குரு பகவானோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும். ஏன்னா குருவும் இருக்கார். ஆக்சுவலாக குருவும் சந்திரனும் சேர்றது குருச்சந்திர யோகம் இருக்குது அப்படின்னாலும் இருக்கிற இடம் 6ஆம் இடம். 6, 8, 12 மறைவு ஸ்தானம். இந்த மறைவு ஸ்தானத்தில் இவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது கொஞ்சம் மத்தியமமான பலன்கள். ஏன்னா சுபகிரகங்கள். இந்த சுபகிரகங்கள் 6ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதில்? உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், பேசுகிற வார்த்தைகளில் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். முக்கியமாக குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வரும், இல்லை அப்பா பிள்ளைக்குள்ளேயே ஏதாவது ஒரு டென்ஷன் ஆகும். எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம கேர் எடுத்து அப்படியே அவாய்ட் பண்ணுறது நல்லது. வாழ்க்கை துணையை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை நாடலாம். அரசியல்வாதிகள் பொறுமையாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில், அதாவது உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சூப்பரான நாள். ஏன்னா இன்றைக்கி பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான், புத பகவான், குரு பகவானோடு இணைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறார். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் சில மனமகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும். அரசியல்வாதிகள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். உத்தியோகத்தில் வேலைபளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். இன்றைக்கி கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில், அதாவது உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீன ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானம் சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், புத பகவான், குரு பகவான் இணைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறார். அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கி சூப்பரான ஒரு நாள். கண்டிப்பாக ஒரு சில பயணங்களை மேற்கொள்வார்கள். அதனாலேயே அவங்களுக்கு ஒரு உயர்வுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் பயண வாய்ப்புகளின் மூலம் பிரகாசமாக அமையும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க.
சந்தோஷமாக இருக்கா, தித்திப்பாக இருக்கா? இன்றைக்கி உங்களுக்கு தித்திப்பான தகவல் ஒன்றை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.